பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாம். மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பூச்சிகள், பாம்பு, நாகப்பாம்பு, நட்டுவா காலி இருக்கே, அதுவும் தன் குழந்தைங்க மேல அன்பு காட்டுது. தேளு உன்னை கண்ணா கொட்டுது இல்ல, அது பிள்ளைங்க மேல அன்பு காட்டுதா இல்லையா? காட்டுதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா உண்மையான அம்மாவுக்கு, தாய்க்கு உதாரணமாக எதை சொல்லுவாங்க சொல்லுங்க மக்கள்? ஒரு அன்புமிக்க தாய்க்கு உதாரணமாக எதை காட்டுவார்கள்? யாராவது சொல்லுங்க. தேல் பாபா சொல்றாங்க. தேலை தான் உதாரணம் காட்டும். ஏன்னா தேல் தம் குட்டி போட்ட பின்னாடி, அந்த குட்டியிலிருந்து முட்டை போட்ட பின்னாடி ஒரு 50-60 முட்டை போடும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய இந்த குஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த முதுகுல ஏறிக்கும். தாயுடைய முதுகுல ஏறிக்கும். எல்லாம் கொச்சு நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன். தேலு குட்டி போட்ட பிள்ளை முதுகுல ஏறின கண்ணில் பார்த்துருக்கேன். கொச்சுன்னு முதுகுல ஏறிக்கும். ஏறி அம்மாவையே சாப்பிடும். தன் உடம்பையே பிள்ளைகளுக்கு கொடுத்துரும். அந்த குட்டிகள் அம்மாவையே சாப்பிட்டு வளர்ந்து பெருசாகி வெளியே கிளம்பிடும். தான் மொத்த அம்மா காலி. குட்டி போட்டதோட மறுகுட்டிலாம் கிடையாது, ஒரு ஈடு தான், அதோட அம்மா போயிடு. அதனால தாய்க்கு, பெற்ற தாய் தன் உடலையே பிள்ளைகளுக்கு உணவாக கொடுத்த பெற்ற தாய்க்கு உதாரணமாக எல்லாரும் தேலை காட்டுவாங்க. நான் சொல்றது சந்தேகம், கூகுளில் சர்ச் பண்ணீங்க, எடுத்து போய் பாருங்க, அந்த போட்டோலாம் போட்டிருப்பாங்க, எடுத்து பாருங்க. அப்போ தேல் விஷஜந்து, அதுவும் தன் குழந்தைங்க மேல அன்பு காட்டுது. நல்ல பெருமான ஹவாம், பூச்சி இனங்கள், விஷஜந்துகள், அதுவும் அந்த அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டுதான் அன்பு காட்டுகிறதுட்டாங்க. சொல்றாங்களா? வபிஹா யதஆதஃபூன், அதை கொண்டு தான் ஒருவருக்கொரு அன்பு காட்டிக் கொள்கிறார்கள். வபிஹா யதராஹமூன், அந்த ஒரு ரஹமத்தை கொண்டு தான் ஒருவருக்கொருவர் பாசம் காட்டிக் கொள்கிறார்கள். வபிஹா தஅத்ஃபில் வஹ்ஷு அலா வலதியா, ஒரு மிருகம் தன் குழந்தைக்கு அன்பு காட்டுவதும் அந்த அல்லாஹ்வுடைய ஒரு அன்புடைய ஜுஸு தான். இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, 99 எங்கங்க? வஅகரல்லாஹு 99 ரஹ்மத்தன், மிச்சம் 99 ரஹ்மத் அல்லாஹ் ஸ்டாக் வைத்து விட்டான், அல்லாஹ் நிறுத்தி வைத்து விட்டான். யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா கியாமத்துல அல்லாஹ் அன்பு காட்டுவான் நம்ம மேல. அந்த 99 ரஹ்மத் அல்லாஹ் கியாமத்துல காட்டுவான். யாருக்கு போலவே என் பயானுக்கு நாளைக்கு பேர் சொல்ல உங்களுக்கு நானே சொல்றேன். இந்த ஹதீஸுக்கு நாளைக்கு பேர் சொல்லு. இதுக்கு சொல்லாம எதுக்கு சொல்லுவீங்க?